பிறப்பில் வேறுபாடு பார்ப்பது சனாதானம். வேறுபாடற்ற சமூகத்தை படைப்பதுதான் திராவிடத்தின் நோக்கம். நீ வேறு நான் வேறு என்று பார்ப்பது சனாதானம். நீ வேற சாதி நான் வேற சாதி, நீ வேற மதம் நான் வேற மதம், நீ செய்யற தொழில் வேற நான் செய்யற தொழில் வேற என்று வேறுபாடு பார்ப்பது சனாதானம். அனைவரும் சமம் என்ற சமத்துவ எண்ணத்தை கொண்டதுதான் திராவிடம். அப்படி நீ வேறு பிறப்பு நான் வேறு பிறப்பு, கை பிறப்பு கால் பிறப்பு என்று இருந்ததை மாற்றி உடன்பிறப்பே வா என்று அழைத்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வகையில் தொடர்ச்சியாக 1954 இருந்து தொடர்ச்சியாக முரசொலியில் உடன்பிறப்பே வா என்று கடிதங்களை எழுதி கொண்டிருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். இதில் முன்னோடிகள் எழுதியிருக்கிறார்கள், கழக தோழர்கள் எழுதியிருக்கிறார்கள், எதிர்கட்சிக்காரர்கள் எழுதியிருக்கிறார்கள், மாற்றுக் கட்சி தோழர்கள் எழுதியிருக்கிறார்கள். அனைத்திற்கும் உடனடியாக பதில் தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மிகப்பெரிய தலைமையாக முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்திருக்கிறார். அந்த வகையில் எனக்கு மிக முக்கியமான ஒரு கடிதம் உடன்பிறப்பே வா என்கிற இந்த கடிதத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்று ஒன்றை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதில் அவர் சொல்கிறார், 1954 சென்னை மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு கழக தோழர்களால் மிகவும் கடும் சிரமத்திற்குள்ளாகி இந்த தோழமைகளோடு நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் வெற்றி கண்டால் கட்சி வலிமை பெறும், கட்சி வலிமை பெற்றால் ஆட்சி நடத்த முடியும். இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு சக தோழர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, பாமர மக்களுக்கு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக இருக்கும் என்று கழக தோழர்களுக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே வகையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். 2026 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. நம்முடைய திராவிட மாடல் நாயகர், மக்கள் முதல்வர், மக்களுக்கான முதல்வரின் வழியில் வெற்றியை நாம் முன்னெடுப்போம். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு ஓட்டும் அடுத்து உதயசூரியன் உதிக்கிற நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கை பொலிவு பெறும், வலிமை பெறும், இந்த இயக்கம் வலிமை பெறும், உங்கள் வாழ்க்கை செழுமை பெறும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.